வணக்கம். கர்நாடக சங்கீதத்தின் தாய் ராகங்களில் 4வது சக்கரத்தில் வரக்கூடிய, அதாவது வேத சக்கரத்தில் வரக்கூடிய 5வது ராகம் பற்றி பார்ப்போம். ராகத்தின் பெயர் கௌரி மனோகரி. இந்த ராகம் 1, 3, 4, 6, 8, 10, 12, 1 என்ற ஸ்வரஸ்தானங்களை கொண்டுள்ளன. இதனுடைய ஸ்வரங்கள் ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், காகலி நிஷாதம், மேல் ஷட்ஜம். இதனுடைய ஆரோகணம் அவரோகணத்தை ஸ்வரங்களை வைத்து பார்க்கும்போது சரிகம பதனிச சனித ப மகரிச சரிகம பதனிச சனித ப மகரிச என வருகிறது. இந்த ராகத்தின் பெயரில் இதில் வைத்து பார்க்கும்போது கௌரி மனோகரி கௌரி மனோகரி கௌரி மனோகரி கௌரி மனோகரி என அடையாளமிட்டுக் கொள்ளலாம், எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இந்த ராகத்திலும், இதுவும் பிரபல்யமான ராகம், இந்த ராகத்திலும் அநேக பாடல்கள் மெய்மறக்கக்கூடியனவாக உள்ளன. உதாரணமாக திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசனை வைத்து டிஎம்எஸ் அவர்கள் பாடக்கூடிய பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடல் இந்த கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்தது. இதனை பார்ப்போம். இதுபோலவே மழலையில் பட்டாளம் என்ற படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வரக்கூடிய பாடல் கௌரி மனோகரியை கண்டேன் என்று ராகத்தின் பெயரிலேயே இசையமைத்துள்ளார். என்று சென்று கொண்டே இருக்கலாம். இதுபோலவே செவ்வந்தி என்ற படத்தில் ஒரு பாடல் வருகிறது, செம்மினே செம்மினே உன்கிட்ட சொன்னனே என்ற பாடல். இந்த விரல் ஓட்டத்தில் நாம் கண்டறிந்துள்ள இந்த ஸ்வரங்களை, இந்த பொத்தான்களை அடையாளமிட்டு கொண்டால், இதனை முறையாக பின்பற்றும் போது இந்த ராகம் எளிதில் நமக்கு பிடிபடும். இதனை பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இது பற்றி மேலும் விவரங்களை அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.